ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பராக ஈஸியாக வாழைப்பூவை எப்படி சுத்தம் செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஒரு புது சேனல் மறக்காமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதோட ட்ரெய்லரை பார்க்கலாம். நானே தன்னே நன்னே தான நானே தன்னே நன்னே தான நானே தன்னே நன்னே தான நானே தன்னே நன்னே தான நானே தன்னே 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 நன்னே தான நானே தன்னே நன்னே தான நானே தன்னே நன்னே தான நானே தன்னே நன்னே தான நானே தன்னே தான நானே தன்னே தான நானே தன்னே தான நானே தன்னே நன்னே தான நானே. நம்ம சேனலுக்கு இவ்வளோ நாளாக எப்படி சப்போர்ட் பண்ணிங்களே, அதே மாதிரி நம்மளோட புது சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக இதை சமைக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வாழைப்பூவோட அந்த உள்ளே இருக்க பூவை, அந்த மேலே இருக்க தோலை பிச்சுட்டு இந்த மாதிரி இப்படி நம்ம மேலே இருக்கிறத எடுத்துட்டு நேரடியாகவே இதை எடுத்து நம்ம அப்படியே இந்த மாதிரி தவாக்குள்ளே வச்சிடலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் வாழைப்பூ சுத்தம் பண்ணுறது வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வச்சுட்டு பிச்சு உள்ளே இருக்கிறது வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி சமைப்போம் இல்லைங்களா, அந்த பகுதியை நான் நாளாக கட் பண்ணி இப்படி வச்சுருக்கேன். கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றினாலே போதும். ஏன்னா நம்ம தண்ணி கொஞ்சமாக வச்சு தான் சமைக்கணும். அதிகமாக வச்சா அந்த தண்ணி வெளியே ஊற்ற வேண்டியிருக்கும். அதனால் அதோட கூடவே கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம ஒரு மூடியை வச்சு வேக வைக்க போகிறோம். ஸ்லோவான ஃப்ளேமில் நான் இதை வேக வைக்கிறேன். இது மேலே நல்லா தட்டு போட்டு மூடி அதுக்குள்ளே இந்த தண்ணி வெளியே வராமல் மாதிரி நம்ம மூடிட்டு இதை வேக வச்சுக்கலாம். இப்படி இப்போ இது வேகட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். பொதுவாகவே நம்ம வந்து வாழைப்பூவை சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு சிலருக்கு தெரியாது எப்படி வந்து சமைக்கணும் அப்படின்னு சொல்லி. நம்ம இந்த மாதிரி சமைச்சோம்னா எந்த ப்ராப்ளமும் வராது. இது வந்து பச்சரிசி ஒரு 5 ஸ்பூன் இருக்கும். இதை நான் ஏற்கனவே ஒரு அரை மணி நேரம் முன்னாடி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். இதில் ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பொதுவாகவே அந்த வாழைப்பூவில் இருக்க அந்த உள்ளே இருக்க நரம்பு வந்து பார்த்திங்கன்னா சரியாக வேகலைன்னா தான் வயிறு பிரச்சனை வரும். இதை அரைச்செடுத்த பிறகு கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் நேரத்துலேயே இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அந்த தண்ணியில் இந்த உள்ளே இருக்க பகுதி வந்து எடுத்துகிட்டு சமைப்பாங்க. எதனாலனா அது சரியாக வேகலைன்னா வயிற்று பிரச்சனை ஏதாவது வரும். ஆனால் நம்ம இந்த இடத்துல மஞ்சள் தூள் போட்டு இதை நல்லா வேக வச்சுருக்கோம். மறுபடியும் நம்ம சமைக்க போகிறோம் இன்னொரு தடவை. அதனால் நீங்கள் இதில் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது, வயிறு பிரச்சனைகள் வராது. நீங்கள் தைரியமாக சமைக்கலாம். இதில் நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இதை சாப்பிடுங்க, எந்த ப்ராப்ளமும் வராது. அதோட இதை சமைக்கவே தெரியாதவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எப்படி சமைச்சாலும் பிடிக்கல அப்படின்னு சொல்லி வீட்டில் சில பேர் சாப்பிடவே மாட்டாங்க. அந்த மாதிரி இங்கே சாப்பிட மாட்டேன்றவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி சமைச்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதோட விரும்பியும் சாப்பிடுவாங்க. இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வாழைப்பூ. மறக்காமல் வாரத்தில் ஒரு 2 தடவையாச்சும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை எடுத்து இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கட் ஆகுது, நல்லா வெந்துருச்சு. அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் நம்ம எப்போ புதுசாக வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணதை நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த அரிசி பச்சை மிளகாயோட சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் பூவில், அதனால் இப்போ இன்னும் கொஞ்சமாக சேர்த்தா போதும். கூடவே ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், இன்னும் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இதோட கூடவே நம்ம வந்து ஒரு உருளைக்கிழங்கை நான் தோல் வந்து சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட கூடவே ஒரு வெங்காயம் இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்ட பீட்ரூட், கேரட் இந்த மாதிரி ஏதாவது கூட துருவி போட்டுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெறுமனா சாப்பிட பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சால் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணியாச்சு. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவை சின்ன சின்னதாக இப்படி போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து மீடியமான ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டு நல்லா வேகிற வைக்கணும் எண்ணெயில்.
அப்போ வந்து நம்ம ஏற்கனவே ஒரு தடவை இதை வேக வச்சுருக்கோம். 2வதா இப்போ வேக வைக்கும்போது இது நல்ல கிறிஸ்பியாகி நல்லா வெந்துடும். அப்போ வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் வயிற்று பிரச்சனைகள் வராது. நீங்கள் தைரியமாக இதை செஞ்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கணும். எல்லா பக்கமும் நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகி வர வரைக்கும் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டிக்மா வந்து இந்த மாதிரி இருக்குதுல, நான் இதை அப்படியே எண்ணெய்க்குள்ளே போட்டோம்னா இது அந்த அளவுக்கு நல்லா வேகலை பாருங்கள். இதே நம்ம முதல்ல ஒரு தடவை வேக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பக்கோடாவோட எல்லாத்தையும் சேர்த்து செய்யும்போது அது வந்து நல்ல பாதி ஏற்கனவே வெந்துடுது, இன்னொரு தடவை இப்போ வெந்திருக்கிறதுனால அது வந்து நல்லா வெந்துடும். அப்போ நம்ம வந்து கையில் உடச்சோம்னா அப்படியே பட்டுன்னு உடையும், அந்தளவுக்கு அது வெந்துடும். அதனால் நீங்கள் தைரியமாக சாப்பிட்லாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு, எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். இதே போல் நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சாப்பிடாதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. விட்டமின்ஸ், மினரல்ஸ், இந்த மாதிரி வயிறு பிரச்சனைகள்லாம் சரி பண்ணுறதுக்கு நிறைய இது உதவும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல புதுவிதமான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கோம் பார்க்குறதுக்காக. நம்மளோட புது சேனலை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதை உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எப்படி உடஞ்சிருக்குன்னு. நன்றி, வணக்கம்.